லைவ் அப்டேட் லைவ்ல விஷால், தீபக், ராணா அவங்க 3 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. 3 டாபிக் பற்றி பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சௌந்தர்யாவுக்கு ஜாக்லின் வந்து ஒரு பாடி கார்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி விஷால் வந்து வன்மத்தை கேட்குறாப்புல. அடுத்த டாபிக் வந்து தீபக் அவர்கள் வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி நேற்றுக்கு வந்து நைட்டு விடிய விடிய என்னை வெளியே ஜாக்லின் வந்து என்னோட பொம்மையை வச்சு உட்காந்துருந்து என்னை வந்து அவுட் பண்ணுறான்னா அவள் என் மேலே எந்த அளவுக்கு வன்மத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. 3வது டாபிக் வந்து ரணா இருக்கார் இல்லையா, பிரச்சனையை கூட பாயசம் மாதிரி கொடுப்பா அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஜய் விஷால் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து நம்ம எதாவது குறை சொன்னோம்னா சௌந்தர்யா கூட அதை ஏற்றுக்குவா, ஆனால் அதை வந்து ஜாக்லின் ஏற்றுக்க மாட்டா. சௌந்தர்யாவுக்கு ஜாக்லின் வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி இருக்கா. நம்ம ஏதாவது ஒன்று சௌந்தர்யா பற்றி சொன்னோம் அப்படின்னா அவள் உடனே வந்து ஓடி வந்து அவள் வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கு தீபக் அண்ணன், ஆமாம், அகத்தின் அழகு முகத்தில் வந்து தெரியும், நம்ம வந்து சௌந்தர்யா பற்றி சொன்னோம் அப்படின்னா உடனே வந்து ஜாக்லினோட முகமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த டாப்பிக்கே அந்த தீபக் அண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி அன்சிதா வந்து எனக்காக உட்காந்துருந்தா, ஆனால் என் பொம்மையை என்னை அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து உட்காந்துருந்தால அவ்வளோ நேரம், அதெல்லாம் வன்மத்தில் வந்து உட்காந்துருந்தா, அதான் உன்னோட பொம்மையை மஞ்சரி போய் உள்ளே வச்சிட்டால. அதுக்கப்புறமும் நீ என்னோட பொம்மையை வைக்காமல் நீ இருக்க அப்படின்னா நீ எந்த மாதிரியான ஆளையும் வன்மத்தில் தான் உட்காந்துருந்த அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து சொல்கிறாரு. தீபக்கோட திங்கிங் என்னன்னா, இப்போ வந்து ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தீபக் வந்து வெளியே போனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு, வெளியே வந்து அன்சிதா அவருக்காக அவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க, ஆனால் அவரே போய் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு தீபக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதான் மஞ்சுரி வந்து உன் பொம்மையை போய் உள்ளே வச்சிட்டாங்களே, அதுக்கப்புறம் நீ எதுக்கு மஞ்சுரிக்கா உட்காரனால உனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி கேட்குறாரு. லாபம் இருக்குது, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சுரி இவங்க 3 பேரும் ஒரு க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து சம்மந்தமே இல்லாமல் சௌந்தர்யா வந்து விஷத்தை கூட பாயசமாக கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா சௌந்தர்யா ஒரு வாரமும் ஒரு மாதிரியாக இருக்கா, ஏன் மச்சான் அப்படின்னு சொல்லி விஷால்கிட்ட கேட்க, விஷால் வந்து ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி இந்த 3 டாபிக் பற்றி பேசியிருக்காங்க. மக்களே, இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.